தோழர்களே வணக்கம். இன்னைக்கு நாம வெற்றி தோல்வி இதை பத்தி லேசா அது என்னன்னு பார்த்துருவோம். பொதுவாக எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் இல்லை தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்ற தகவலை நம்மளா நிர்ணயம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வெற்றியும் ஒன்றும் கிடையாது, தோல்வியும் ஒன்றும் கிடையாது. அது அந்தந்த காலகட்டத்தை நிர்ணயிக்குது. சரிங்களா? ஒரு காலத்தில் நம்ம ஒரு மார்க் எடுத்தா அந்த மார்க்ல உள்ள பெரிய பாஸ் ஆகலாம். நான் ஒரு மார்க் எடுத்தா அது வெற்றின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அந்த பர்சன்டேஜ் போயிடுச்சு. 480 490 அதோட எல்லையை நெருக்கி போயிடுச்சு. ஒருத்தர் ஒரு இடத்த இலக்கு அடைகிறாரு ஒரு ஓட்டப்பந்தயத்துல, இன்னைக்கு அந்த இடத்த ஈஸியா அடைஞ்சிருப்பாங்க. அதை விட அதிகபட்ச தூரம் இன்னைக்கு ஒரு இலக்காகும். அப்போ வெற்றின்றது எந்த இடத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது கிடையாது. அன்றைக்கு அந்த காலகட்டத்துல அது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு, அது ஒரு பலன் கொடுத்துருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த ஒரு விஷயம் அவங்களோட முயற்சி, அவங்களோட பணி, அவங்களோட உழைப்பு அந்த இடத்துல ஒரு பலன் கொடுத்துருக்கும். இதுதான் வெற்றின்றது என்னைக்குமே நிர்ணயம் பண்ணிடாதீங்க. அடுத்தவங்களை பார்த்து இதுதான் வெற்றி இல்லை. ஒரு இடத்துல நம்ம சரிக்கிட்டோம், ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு, ஒரு தொழில் பண்ணிட்டோம், தோல்வி அடைஞ்சிருச்சு, படித்தேன் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஒரு விஷயத்தை செஞ்சோம் அதில் தோல்வி அடைஞ்சிட்டேன். தோல்வின்றது ஒன்றுமே கிடையாது. தோல்வின்றது அதுவும் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வின்றது நல்லா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு பாடம். இந்தந்த தவறுகளை செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? இன்னென்ன மாதிரி தவறுகளை செஞ்சதுனால ஒரு தவறான ஒரு ஒரு அடித்தளம் அமைஞ்சிருச்சு. இன்னமும் அடுத்தோட நம்ம இன்னமும் சிறப்பாக செய்யணும். இந்தந்த தவறுகளை செய்யாம நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சுங்க தோழர்களே. நிறைய பேர் வெற்றி பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு பல தடவை முயற்சி பண்ணி ஜெயிச்சவங்க இருக்க மாட்டாங்க. நீங்களாம் ஜெயிச்சவங்கன்னு நினைக்கிறவங்க அவங்க போற போக்குல டக்கு டக்கு டக்குன்னு அவங்களோட சூழ்நிலைகள் கை கொடுக்கும் பொழுது அவங்க முன்னேறி படக்குன்னு போயிடுவாங்க. உதாரணமா சொல்லணும்னா, ஒருத்தர் பார்த்தா ஒரு சூழ்நிலையில பார்த்தா தக்காளி பயங்கர டிமாண்டா இருக்கும். அப்போ அவர் குறுகிய இடத்துல போட்டிருந்திருப்பாரு, இது என்ன பெருசா இருப்பாரு. அது பார்த்தா அந்த நேரத்தில் அது பெரிய அளவுல விளைவு இருக்கும், நிறைய பயிரிட்டு இருப்பாங்க, நிறைய லாபம் இருக்கும். அதே மாதிரி தான் வெங்காயம் சில நேரத்தில் பெரிய தட்டுப்பாடா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல குறைஞ்ச இடத்துல அவர் பயிரிட்டவர் பெரிய ஆளா இருப்பாரு. ஆகா, அப்ப இந்த 90 நாள் பயிர் 60 நாள் பயிர் இதை செய்யணும் செஞ்ச அன்னைக்கு பாருங்க எல்லா பேரும் செஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த சூழ்நிலை அவங்கள பெரிய ஏமாற்றம் கொடுத்துரும். அது மாதிரி நம்மளோட அப்ப வெற்றியும் தோல்வியும் எந்த மாதிரி கணிக்கிறது? இதுதான் கிறிஸ்தவ அமைப்புல எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது கிறிஸ்டியன்ல ரொம்ப பிடிச்ச விஷயம். கடவுள்கிட்ட வேண்டியல உங்களை 100% அர்ப்பணிங்க, கடவுள்கிட்ட 100% அர்ப்பணிங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எந்த செயல்கள் செஞ்சாலும் நல்லா தெரிஞ்சுங்க, எந்த செயல்கள் செஞ்சாலும் நம்மளை 100% முழுமையா அர்ப்பணிச்சு முழுமையா ஈடுபடுத்துங்க. அர்ப்பணிப்புன்ற வார்த்தை தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், 100% முழுமையான கவனத்தோடைய உழைப்பு, கவனம், முயற்சி, இது உழைப்பும் முயற்சியும் எப்பயுமே இருந்துட்டு இருந்தா கண்டிப்பான முறையில நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதுல வெற்றிக்கான விஷயங்கள் நம்மள தலையில ஏதோ நம்மளை ஒரு தடுமாற வைக்கணும்னு சொல்லுவாங்க. தோல்வி தோண்டு வைக்கணும் சொல்லலாம். இது எதுவுமே கிடையாது. உங்களோட உழைப்பும் முயற்சி இருந்துச்சுன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் பொழுது அது வெற்றியாவே தெரியாது. நம்ம வேலை செஞ்சா இதுக்கான பலன் கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு பார்க்கல ஒரு பெரிய வீடு வாங்கியிருப்பாங்க, உழைச்சி கார் வாங்கியிருப்பாங்க, அது பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்கன்னு கிடையாது. அது உழைப்புக்கான பலன். இதுதான் உங்களுக்கு தோல்விய. வெற்றியும் தோல்வியும் என்னைக்குமே ஒரு அளவுகள் கிடையாது. உங்களோட முயற்சியும் உங்களோட திறமையும் தான் என்னைக்குமே உங்களுக்கான பலனை கொடுக்குன்றதை மட்டும் நினைவு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.